ஹெல்த்தி அண்ட் ட்ரெடிஷ்னல் ராகி சிமிலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் 1 கப் ராகி மாவு, கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு இந்தமாரி சாஃப்டாக இருக்கணும். அந்த மாவை 2 உருண்டையாக பிரித்து இந்தமாரி தோசைக்கல்லில் நல்லா மெலிசாக தட்டிக்கலாம். அடை மாதிரி கொஞ்சமாக நெய் ஊற்றி 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது அப்படியே நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே ஒரு கடாயில் ஒரு 1/2 கப் வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை வறுபட்டதும் அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே கடாயில் ஒரு 1/4 கப் கருப்பு எள்ளு வறுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ இந்த ராகி எடையை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்த வேர்க்கடலையும் தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். வறுத்த எல்லையும் சேர்த்து பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு இதிலே ஒரு 3/4 கப் வெல்லத்தை சேர்த்து திரும்பி அரைச்சிக்கலாம். பாருங்க, நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை இந்தமாரி குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க அயன், ப்ரோட்டீன், கால்சியம் நிறைஞ்ச இந்த உருண்டையை டெய்லி ஒன்று எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்தமாரி